லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். கடந்த 2018 வெளியான மன்னர் வகைரா திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்த நடிகர் விமல் அவரே அந்த படத்தை தயாரித்தும் இருந்தார். பட தயாரிப்புக்காக பைனான்சியர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபாயை நடிகர் விமல் கடனாக பெற்றிருந்தார். படம் ரிலீஸ் ஆன பின்னரும் அந்த தொகையை அவர் திருப்பி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. அதன் பிறகு பைனான்சியருக்கு கடன் தொகையை செக்காக திருப்பி கொடுத்தார். ஆனால் வங்கி கணக்கில் பணம் இல்லாமல் அந்த செக் திரும்பி வந்தது. அதிர்ச்சியடைந்த பைனான்சியர் நடிகர் விமலுக்கு எதிராக சென்னையில் உள்ள சிறு வழக்குகளை விசாரிக்கும் கோர்ட்டில் செக் மோசடி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக நடிகர் விமல் ஏற்கனவே ஆஜராகி இருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. நடிகர் விமலுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருப்பதால் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். அத்துடன் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தீர்ப்பு வழங்கிய போது நடிகர் விமல் ஆஜராகி இருந்தார். மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்ற நீதிபதி மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கி தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்.